தமிழகத்தில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளில் தேர்தல் முடிவுகளை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இடைத்தேர்தல் நடத்தினால் சட்ட சிக்கல்கள் உருவாகும் என்பதால் தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி S.A. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G. அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தேர்தல் வழக்குகள் முடிவடையும் முன்பே இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு நீதிமன்றம் வேறொருவரை வெற்றி பெற்றவராக அறிவித்தால் ஒரே தொகுதிக்கு 2 MLA-க்கள் என்ற அரசியல் சாசன சிக்கல் உருவாகும் என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. மறுபுறம் தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி காலியாக உள்ள தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவது அவசியம் என்றும் சில தேர்தல் வழக்குகள் முழுமையான ஆவணங்களுடன் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே தங்களது MLA பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டதாக தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. முதலமைச்சர் தரப்பில் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் முழுமையாக தேர்தல் ஆணையத்தையே உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் இடைத்தேர்தல் நடத்துவது தேவையற்ற சட்ட பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் என்றும் அரசின் நிதியும் வீணாகும் என்றும் கருத்து தெரிவித்தது. இதையடுத்து தேர்தல் ஆணையம் மத்திய அரசின் சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் தொடர்புடைய தரப்பினர் 3 வாரங்களுக்குள் இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் அதுவரை இந்த 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் தொடர்பான எந்த அறிவிப்பையும் வெளியிடக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்து இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஜூலை 31 தேதிக்கு தள்ளி வைத்தது.